الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. فقال الله تعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلما تراءى الجمعان قال أصحاب موسى إنا لمدركون. صدق الله العظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله أو كما قال عليه الصلاة والسلام. ஜுமாவின் கடமை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லம் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உலகத்தில் படைத்தவன், நம்மை பராமரிக்குகிறவன், இவ்வுலகில் நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற இரக்கமுள்ள அந்த அல்லாஹ் நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை எதிர்பார்த்து நமக்கு அழகான ஒரு மார்க்கத்தை அமைத்து தந்திருக்கிறானோ, எந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் இஸ்லாம் என்ற பெயரையும் அதனை பின்பற்றுகிற நம்மை போன்றவர்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரையும் அவன் அமைத்து தந்திருக்கிறானோ, அப்பேற்பட்ட அல்லாஹ்வின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிய நல்லவர்களாக நானும் நீங்களும் இவ்வுலகத்தில் வாழ முயற்சி செய்ய வேண்டும் எனவும், அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாமே அன்போடு தடுத்திருக்கிறானோ அப்பேற்பட்ட அனைத்து செயல்பாடுகளிலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நம்மை படைத்தவன் அல்லாஹ், அவன் இரக்கம் உள்ளவன். சகோதரர்களே, எங்களை படைச்சவன், எங்களுக்கு ரிஸ்க் தருகிறவன், எங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருகிறவன் இரக்கம் உள்ள ரஹ்மான் அல்லாஹ். நம்முடைய உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய அல்லாஹ்வை அவன் எங்களோடு இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன், கருணையுள்ளவன் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதற்காக தான் நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வார்த்தையை கூட அல்லாஹ் நமக்கு படித்து தந்திருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வார்த்தை குர்ஆனில் இருக்கிற ஒரு வார்த்தை, குர்ஆனில் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிற ஒரு வார்த்தை. அநேகமான உலமாக்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள், குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவை நீங்கள் ஓதுகிற பொழுது, விசேஷமாக இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ்வுடைய அபிப்பிராயம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை ஓதி ஆரம்பிப்பது ஒரு சுன்னத்தான காரியம். தொழுகையில் சூரா ஃபாத்திஹாவில் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயத் என்ற கருத்தை கூட இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், அல்லாஹ்வை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அந்த அல்லாஹ் எப்பேற்பட்டவன்? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் இரக்கம் உள்ளவன், அவன் கருணை உள்ளவன். இந்த நிலைமை எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய, படுத்திக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. கனிமானவர்களே, அந்த இரக்கமுள்ள அல்லாஹ், அவனுடைய அடியார்கள், அவனை நம்பி வாழுகிற மக்கள், அவனை சஜிதா செய்கிற மக்கள் என்ற நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் விரும்புகிறான், என்னுடைய அடியான் அவன் உலகத்தில் வாழுகிற பொழுது என்னுடைய சிந்தனையோடு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் என்னை ஞாபகப்படுத்துகிறவனாக, சாலிஹான அமல்கள் ஈடுபடுகிறவனாக, நல்லவைகளிலே தன்னுடைய வாழ்க்கை கால நேரங்களை கழிக்குகிறவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. நாம் நினைத்தாலும் நல்லதாக நினைக்க வேண்டும், நாம் பேசினாலும் நல்லதாக பேச வேண்டும், நாம் நம்முடைய கண்களை கொண்டு திறந்து பார்த்தாலும் நல்லவைகளை பார்க்க வேண்டும், நம்முடைய காதுகளை கொண்டு ஏதேனும் செவிமடுத்தாலும் நல்லவைகளை நாம் செவிமடுக்க வேண்டும், நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள், நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்லவைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஆனாலும் கூட மனிதர்கள் என்ற வகையில் சில போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகளும் செய்து விடுகிறோம். ஷைத்தானால் நாம் பாதிக்கப்படுகிறோம். ஷைத்தான் நம்மை ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறான். ஆனால் ஷைத்தானை பொறுத்தவரை அல்லாஹ் அவன் அருள்மறையிலே சொல்லி தந்திருக்கிறான், உங்களோடு ஒட்டி உறவாட யோசிக்குகிற ஷைத்தான் இருக்கிறானே, அவன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفா, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய தொடுதல்கள் அல்லது அவனுடைய சூழ்ச்சிகள் அனைத்தும் மிக பெரிதாக நீங்கள் பயந்து கொள்ள வேண்டிய அளவில் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், கான ضعيفா, அது பலகீனமான செயல்பாடு. இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفா, ஷைத்தானுடைய தொடுதல்கள், அவருடைய ஊசலாட்டங்கள், அவருடைய அதாவது மனிதனை சந்தேகத்தை ஏற்படுத்துகிற செயல்பாடுகள் எவைகளாக இருந்தாலும் அவனுடைய செயல்பாட்டை அல்லாஹ் சொல்லித் தருகிறான், கான ضعيفா, அது பலகீனமானது. அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிற வழியதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் படித்து தந்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்களே, ஷைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்ந்து கொள்ள முயற்சி செய்கிற பொழுது,
அவனுடைய ஊசலாட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய தொடுதல் உங்களுக்கு நடந்திருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்குகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்தஇத் பில்லாஹ், உடனடியாக அஊது பில்லாஹ் என்ற வார்த்தை கொண்டு அவனிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவனிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே ஷைத்தானில் இருந்து கூட நம்மை பாதுகாக்குகிறதுக்கான வழிகளை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல குர்ஆனுடைய 18வது ஜுஸ்ல இன்னும் அழகாக சொல்லி தந்திருக்கிறான். சூரத்துல் முஃமினூன்ல இன்னி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூன். அல்லாஹ் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய தொடுதல்கள், அவனுடைய நச்சரிப்புகள், இவைகளிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூன். என்ற வாழ்க்கையில என்னோடு அவன் ஆதிராகுதல், என்னோடு அவன் சேர்ந்து விடுவதை விட்டு உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். இது அல்லாஹ்வே எங்களுக்கு படிச்சு தந்து இப்படி ஷைத்தானில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அவனை நம்பி வாழுகிற முஃமின்களான அடியார்கள் நல்லவைகளிலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதை காட்டி தந்திருக்கிற ரப்புல் ஆலமீன். அப்படியுமே மனிதர்கள் தவறு செய்தாலும் அந்த தவறுகளிலிருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் சில அமல்களை உலகத்தில் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறான். அந்த அமல்களை கொண்டு அன்றாடம் உங்களோட வாழ்க்கையில உங்களை நீங்க இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை தேடுவது கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுல விசேஷமான ஒரு நாளாக இன்றைய நாளை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். கனிமான சகோதரர்களே, இன்றைய நாள் ஆஷூராவுடைய முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய நாளை யௌமுன் அதீம் என்று வர்ணித்திருக்கிறார்கள். மிக மிக வலுப்பமான ஒரு நாளாக, ஒரு பாக்கியம் உள்ள ஒரு நாளாக இன்றைய நாளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய நாளில் யாரெல்லாம் நோன்பு நோக்குகிற பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். தன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னர் செய்த சுமார் 1 வருடத்துக்குரிய பாவங்கள் மன்னிக்க பாக்கியம் பெற்றவர்களாக மாறிவிடுகிறதையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சகோதரர், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்றல் இருக்கிறது. இந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்றல் என்பது இஸ்லாத்துக்கு முன்னரே இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நோன்பு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவருடைய கூட்டத்தினர்கள் ஆஷூராவுடைய முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற சரித்திரத்தை இஸ்லாத்தில் பார்க்கிறோம். கனிமான சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தினர்களும் ஃபிரௌனின் மூலமாக மிக பலமான கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், கடுமையாக காயப்படுத்தப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டவர்கள். கனிமான சகோதரர்களே, அதையும் குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம் அல்லாஹ் சொல்கிறான், எப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தன்னை நம்பிய மக்களை இரவோடு இரவாக ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக கூட்டிக் கொண்டு போறார்களோ, அங்கே நைல் நதி குறுக்கிடுகிறது. பின்னால் ஃபிரௌன் வேட்டிக் கொண்டு வருகிறான், முன்னால் நைல் நதி இருக்கிறது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன், நாங்க மாட்டிக்கொண்டோம். முன்னால பாஞ்சா தண்ணி, பின்னால வந்தா ஃபிரௌனுடைய கெடுதி விரட்டி கொண்டு வருகிறார், கண் முன்னே விளங்குகிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வார்த்தை, ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன், فلما ترى الجمعان جمع موسى وجمع فرعون. فرعونடைய கூட்டத்தினர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தை பின்னால் வருவதை பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் சொன்னாங்க மூசாவுடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர், இன்னா லமுத்ரகூன், நாங்க மாட்டிக்கொண்டோம். மூசாவை நம்பி நாங்க நம்பி வந்தோம், இடையில நாங்க சிக்கிக் கொண்டோம், மாட்டிக்கொண்டோம். இதற்கு முன்னரும் இதை அவர்கள் சொன்னார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். காலு ஊதீனா மின் கப்லி அன் தஅதியனா வ மின் பஅதி மா ஜிஅதனா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்து, நீங்க இந்த உலகத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் நாங்க நோவிக்கப்பட்டோம். சரித்திரம் படித்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு குழந்தை பிறக்க போகுகிறது, ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுகிறது என்று ஃபிரௌனோடு சூழவிருந்த அந்த சூனியக்காரர்கள் சொன்ன பொழுது, ஜோசியக்காரர்கள் சொன்ன பொழுது, ஃபிரௌன் என்ன செய்தார்? அந்த ஊரில் அந்த காலத்தில் பிறக்கிற எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கொலை செய்தான் என்ற சரித்திரம் படித்திருக்கிறோம். அந்த காலத்தில் பிறந்த ஆம்பளை
ஆம்பளை பிள்ளைகள்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான். ஏனைய அநேகமான ஆம்பளை பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள், மிகப்பெரிய ஒரு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். சிறுவர்களை கொலை செய்தல் என்பது இன்று நேற்று உருவானதல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு முன்னரே உலகத்தில் நடைமுறையில் அது இருந்திருக்கிறது. அநியாயம் என்பது தலைவிரித்தாடிய காலம் இன்று மட்டுமல்ல, சென்ற காலங்களும் இருந்திருக்கிறது. ஆனால் அநியாயம் செய்கிறவர்கள் உலகத்தில் நிரந்தரமாக வாழுகிறவர்கள் அல்ல. அவர்களுக்கும் ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு அநியாயமாகவே முடிந்துவிடும் என்ற சரித்திரம் படித்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டம் சொன்னாங்க, ஊதினா மின் கப்லி அன் தஅதியனா, உலகத்துக்கு நீங்க வாரத்துக்கு முன்னரும் நாங்க நோவிக்கப்பட்டோம், எங்க பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க, நீங்க வந்து உங்களை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் நாங்க கஷ்டப்படுத்தப்படுகிறோம், இப்ப இதோ மாட்டிக்கொண்டோம். மூசா சொன்னாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கல்லா, அப்படி அல்ல, நிலைமை எப்படி அல்ல, என்னுடைய ரப் இருக்கிறானே, நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்ற அடுத்த வழியை எனக்கு காட்டுவான். இன்ன ரப்பி சயஹதீன், அல்லாஹ் வழியை காட்டினான். சரித்திரம் படித்திருக்கிறோம். கனிமான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த கூட்டத்தினர்களும் ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாள் முஹர்ரமுடைய 10ஆம் நாள், ஆஷூராவுடைய நாள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாள் என்பது யௌமுன் அதீம், மிக மகத்தான ஒரு நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தினர்களையும் பாதுகாத்த நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றதற்கு பிறகு என்ன செய்தார்கள் அதையும் சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸாம மூசா ஷுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அன்றைய நாளில் அவர்கள் நோன்பு வைக்க ஆரம்பித்தார்கள். ஆஷூராவுடைய நாள் அதற்கு பிறகு வர வர அவர்கள் இருக்குகிற காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு வைக்க ஆரம்பித்தார்கள். எனவே நாங்களும் நோன்பு வைப்போம் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான ஃபர்தான ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் ஆஷூராவுடைய நோனில் நோன்பு வைப்பதை மிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை பல சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எனவே அதில் சொல்லப்பட்ட ஒன்றுதான் இந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பு வைப்பதை அஹ்தஸிபு அலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு, அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன். இந்த நோன்பிற்குரிய பலாபலன் என்ன தருவான் தெரியுமா? ஐயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, இதற்கு முன்னர் நடைபெற்ற பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்றைய நாள்ல அந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பு வைக்கிற பாக்கியம் பெற்றவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நாமும் ரஜா வைப்போம், எல்லோரும் துஆ செய்வோம். யா அல்லாஹ், உன் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்றைய நாளில் நோன்பு வைப்பதை பற்றி, அதனால் நானும் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சென்ற காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்குகிறவன். இது போன்ற பல சந்தர்ப்பங்களை, இது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கதான் இந்த முஹர்ரத்துல் ஆஷூரா வருது, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது மட்டுமல்ல சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில எங்கட வாழ்க்கையுடைய பரிசுத்தத்துவத்திற்காக அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சில அமல்களை அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான். இவைகளை கொண்டு உங்களோட வாழ்க்கையில் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கோங்க. அன்றாடம் நாங்க சாப்பிடுகிறோம், அன்றாடம் நாங்க உடுப்பு உடுக்குகிறோம். கனிமான சகோதரர்களே, யோசிக்கிறோமா இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சு, யாரு தந்தா, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், எப்படி உண்டதற்கு பின்னர் யாரை நினைக்க வேண்டும்? சில நேரங்கள்ல பசி வருது, சாப்பாடு இருக்கி ஆரம்பிக்கிறோம், சாப்பிடுகிறோம், கைய வாய கழுவிட்டு போய்த்துறோம் சகோதரர்களே. இல்ல சகோதரர்களே, இரணத்தை தந்தவன், ரிஸ்கை அளக்குகிறவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு நர்சுகுக், நாங்க தான் உங்களுக்கு உணவு தருகிறோம். உணவு தருகிற ரப்ப நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அதற்காக தான் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டிற்கு பிறகு துஆவை படிச்சு தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, இந்த சாப்பாட்டை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லுங்க. அந்த சாப்பாடு எப்படி தெரியுமா? நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அக்கல தஆமன் சும்ம கால், யார் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதற்கு பிறகு இப்படி அல்லாஹ்வை துஆ செய்வார்களோ, அல்லாஹ்வை புகழ்வார்களோ, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. யார் இப்படி துஆவை ஓதுவார்களோ, இது உலமாக்கள்கிட்ட கேட்டு படிங்க, பாடம் உள்ளவர்கள் ஓத விடாமல் ஓதுங்க சகோதரர்களே. அதனால் கிடைக்கிற பாக்கியம் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. நாங்க சாப்பிடுகிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோம். நபி சொன்னாங்க, இப்படி அல்லாஹ்வை புகழ்கிறவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அன்றாடம் எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிக்கிறதுக்கான வழியை காட்டி தந்திருக்கிறார் சகோதரனே. எல்லாரும் உடுப்புடுக்கிறோம் சகோதரனே, உடுப்புடுக்காத நாள் அல்ல இல்ல. கிரிமான சகோதரனே, அந்த நேரத்திலையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு தான் தன்னுடைய உடலை மறைக்க உடுப்புடுத்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா என்ற துஆ ஓதுவாங்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது.
கனிமான சகோதரர்களே, இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். சகோதரர்களோட வாழ்க்கையில நாங்க பரிசுத்தமாகவே அன்றாடம் நாம் வாழ்வை கழிக்க வேண்டும் என்பதற்கான வழிகளை காட்டி தந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக அழைக்கப்படுகிறோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை எங்கட காதுகளில் விழுகிறது. கனிமான சகோதரர்களே, அதான் சொல்லப்படுவதற்கு முன்னர் அல்லது அதான் சொல்லப்படுவதற்கு பின்னர் நாம் தொழுகைக்கு தயாராக உது செய்கிறோம். சொன்னாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதர்கள் அழகான முறையில் உது செய்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் என்ற துஆவை ஓதுவாங்களோ சகோதரர்களே, ஓத மறந்துடாதீங்க. மிகப்பெரிய பாக்கியம் சகோதரர்களே. சொன்னாங்க துஃப்தஹு லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா, அவனுக்கு சுவர்க்கத்துடைய 8 கதவுகளும் திறந்து விடப்படுகிறது. அவன் நாடிய கதவினூடாக சுவர்க்கம் செல்லலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர். இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இன்றைக்கு நாளைக்கு நானும் நீங்களும் பாடமாக்கணும் இல்ல. சிறுபராயத்திலே குர்ஆன் மதரசால 2ஆம் கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பாடமாக்கி இருக்கிறோம் சகோதரர்களே. நடைமுறையில் வந்துவிட்டால் மிக இலவாக நாங்க மறக்க மாட்டோம். அது அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கனிமான சகோதரர்களே, முஅத்தினுடைய சத்தம்னுடைய காதுகளிலே விழுகிறது. நபி சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், من قال حين يسمع المؤذن أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم رسولا என்ற இந்த ஷஹாதாவுக்கு பிறகு ரதீது பில்லாஹ் என்ற இந்த கலிமாக்களையும் சேர்த்து ஓதுவாங்களோ ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகைக்காக அழைக்கப்படுகிறோம். இந்த 5 நேரம் அதானுடைய சப்தம் கேட்கிற பொழுது இந்த வார்த்தைகளை ஓதுவோமையாக இருந்தால் கனிமான சகோதரர்களே, அந்த 5 நேரத்துக்கு முன்னாலும் எங்களோட வாழ்க்கையில ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தால் அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறான். இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் சகோதரர்களே. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களோட அன்றாட வாழ்க்கையில நானும் நீங்களும் பரிசுத்தமான ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக எங்களோட வாழ்க்கையை கடப்பதற்காக கழிப்பதற்காக வழிகளை விசாலமாக காட்டி தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபர்லான தொழுகையில வந்து சேர்ந்து கொள்கிறோம். இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம். இமாம் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறார். வலல்லாலீன் என்ற வார்த்தையோடு சூரா ஃபாத்திஹாவை முடித்து ஆமீன் என்று சொல்கிறார். நபி சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு மனிதன் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிற பொழுது இமாம் வலல்லாலீன் ஆமீன் என்று சொல்வாரோ அந்த நேரத்தில் நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்க. கிடைக்கிற பாக்கியம் சகோதரர்களே. நானும் நீங்க நினைக்க கூடாது நாங்க மட்டும் மஸ்ஜிதில் தொழுகிறோம், மனித படைப்பு என்ற நாங்க மட்டும் மஸ்ஜிதில் தொழுகிறோம் இல்ல. மனித படைப்புக்கு அப்பாற்பட்ட பரிசுத்தமான ஒரு படைப்பு மலக்குமார்களும் எங்களோடு தொழுகிறார்கள். ஆனா எங்கட கண்ணுக்கு அவங்க விளங்க மாட்டாங்க. சக்கராத்துடைய நிலையில சாலிஹான மௌத்தை அடைகிறவர்களுக்கு ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் கண்ணுக்கு விளங்குவாங்க. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கு நசீபாக்கட்டும் சகோதரர். கனிமான சகோதரரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய ஆமீன் என்ற வார்த்தை இதா வாஃபக கவுலுல் மலாயிகா இதா வாஃபக தஅமீன், ஒரு மனிதன் ஆமீன் என்று சொல்கிற பொழுது அந்த நேரத்தில் மலக்குமார்களும் ஆமீன் என்று சொல்கிறாங்க. எப்ப அந்த மலக்குமார்களோட ஆமீனோடு இந்த மனிதர்களுடைய ஆமீனும் நேர்பட்டு விடுகிறதோ கனிமான சகோதரர்களே, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர். கனிமான சகோதரர், இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று மஅமூம் சொல்கிறார். அதே சமி இமாம் சொல்கிறார். அதே சமி அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு யாரு கனிமான சகோதரர்களே, நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் சொன்னதுக்கு பிறகு சுப்ஹானக்கல்லாஹ் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் என்ற வார்த்தையை ஓதுவாரோ அங்கேயும் ரப்பனா லக்கல் ஹம்த் என்ற வார்த்தையை மலக்குமார்களும் சொல்கிறாங்க. யாருடைய அந்த ரப்பனா லக்கல் ஹம்த் என்ற வார்த்தை மலக்குமார்கள் சொல்கிற வார்த்தையோடு ஒத்து வருகிறதோ, ஒரே நேரத்தில் சொல்லப்படுகிறதோ, ஊஃபிர் லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கனிமான சகோதரர், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நானும் நீங்களும் பரிசுத்தமாக தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பரிசுத்தம் அடைவதற்கான வழிகளை காட்டி தந்திருக்கிறார். எனவே ஆஷூராவுடைய நோல் தான் வரணும், அங்கதான் நோம்பு நோக்கணும், ரமதானுடைய கடைசி 10 தான் வரணும், லைலத்துல் கத்ர தான் அடையணும்.
துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் தான் வரணும் என்பதில்லை சகோதரர்களே. அவைகள்லாம் விசேஷமான வருடாந்திர நாட்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் மக்ஃபிரத் வைத்துக் கொண்டே இருக்கிறான். எனவே யார் யாருடைய வாழ்க்கையில மக்ஃபிரத் என்ற அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்கிறோமோ அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்குகிறவன். அல்லாஹ் மன்னிக்குகிறவன், மன்னிப்பை விரும்புகிறவன். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற துஆவை கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி படித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ மன்னிக்குகிறவன், துஹிப்புல் அஃவ மன்னிப்பை விரும்புகிறவன், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். இதில் இன்னொரு பகுதியை சேர்த்துக்கொள்ளும் சகோதரர்களே. உங்களோட தவறுகள் இருந்து நாங்க அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை மன்னிப்பை வேண்டி கவலைப்படுகிறதை போலதான், கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று கேட்பதை போலதான் சில நேரம் சில மனிதர்கள் அவர்கள் எங்களுக்கு செய்த தவறின் காரணமாக நாங்க அவங்களை ஒதுக்கி வச்சிருப்போம், அவங்களை பேசாமல் விட்டிருப்போம், அவர்களை வீட்டை விட்டு துரத்திருப்போம், அவருடைய வீட்டு வாசற்படி மிதிக்க மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சிருப்போம். இதெல்லாம் இஸ்லாமிய பண்பியல்கள் இல்ல சகோதரர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு யாராவது தவறு செஞ்சிட்டா அவங்கள நீங்க மன்னிங்க, அதிலும் கூட அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்து நூர் எடுத்து பார்ப்போம் சகோதரர்களே. எல்லாரும் எடுத்து பாருங்க. அல்லாஹ் குர்ஆன் எங்களை இரு உலக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக வைத்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் இங்கே சொல்லப்படுகிறது. அதுல கடைசியாக அல்லாஹ் அவருடைய தந்தை அருமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட ஒரு முறையை அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டி, அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அபூபக்கரே இந்த தவறில் ஈடுபட்டவர்களை நீங்கள் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறீர்களே, அபூபக்கரே நீங்கள் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். கனிமான சகோதரர்களே, இந்த வசனம் இறங்கி பெற்றதற்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஓடோடி வருகிறார்கள். யா அபூபக்கர் நீங்க என்ன செய்றீங்க, என்ன சொன்னீங்க? அல்லாஹ் உங்களோட விஷயத்துல அலா துஹிப்பூன் நீங்க விரும்பலையா, அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதை நீங்க விரும்பலையா என்று கேட்கிறானே. கனிமான சகோதரர்களே, இந்த வசனம் கிடைக்க பெற்றதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பலா யா ரசூலல்லாஹ் ஐயு அனா உஹிப்பு அய்யக்ஃபிரல்லாஹு லி, என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நான் விரும்புகிறேன். எந்த விஷயத்துல நான் மன்னிக்க மாட்டேன், யாரை மன்னிக்க மாட்டேன், யாருக்கு உதவி செய்ய மாட்டேன் நான் சத்தியம் செய்தேனோ அவர்களை நான் மன்னித்து விட்டேன். இதற்கு முன்னர் நான் செய்த உதவிகளை விடவும் டபுள் ட்ரிபிள் நான் உதவி செய்வேன், 2 மடங்கு பன்மடங்கு நான் உதவி செய்வேன் என்று முன் வந்தார்கள். இதுவும் நாம் நீங்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் சகோதரர். மனிதர்கள் இந்த வகையில் நமக்கு யாரேனும் அநியாயம் செய்து விடலாம், யாரேனும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம், அவர்களால் நாம் நஷ்டப்பட்டு விடலாம். கனிமான சகோதரர், இஸ்லாம் சொல்கிறது மன்னிப்பை விசாலப்படுத்துங்கள், மன்னிப்பை விசாலப்படுத்துங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நானும் நீங்களும் அடுத்தவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்போமோ, அன்பு காட்டுவோமோ, அரவணைப்போமோ, அதில்தான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிற சுவர்க்கம் இருக்குகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது சகோதரர். கனிமான சகோதரர்களே, இந்த ஆஷூராவுடைய நாள்ல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த மனிதன் ஆஷூராவுடைய நாளின் போது குடும்பங்களுக்கு விசாலமாக செலவு செய்கிறானோ, ஏனைய அந்த வருடத்தில் இருக்கிற ஏனைய நாட்களில் அல்லாஹ் அந்த மனிதனுடைய பொருளாதாரத்தை விசாலப்படுத்தி கொடுப்பான் என்று சொன்னார்கள். சில போது நம்முடைய மனைவியோடே நான் பேசாமல் பல வருடங்கள் இருக்கலாம், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளோடு நாம் கோபத்தோடு வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கலாம், நம்முடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு முரண்பட்டு கொண்டு பேசாமல் இருக்கலாம். அதை விடவும் பயங்கரமானது, நம்மை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோர்களோடு பேசாத மக்களும் துர்ப்பாக்கியவான்கள் அவர்கள் இருக்கிறார்கள் சகோதரர். எனவே இந்த நிலைமை இன்றோடு இல்லாமல் போய்விட வேண்டும். ஆஷூராவுடைய நாள் மிகச்சிறந்த நாள், அல்லாஹ் அவருடைய மன்னிப்பை விசாலப்படுத்துகிற நாள். எனவே அல்லாஹ்விடத்தில் நாமும் நம்முடைய இஸ்திக்ஃபாருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். நமக்கு யாரேனும் தவறு செய்திருந்தால் அவர்களையும் மன்னித்து அவர்களின் இரக்கம் காட்டுவோம். எங்களுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய உற்றார் உறவினர்களை போய் நாடி சென்று சிரித்த முகத்தோடு அவர்களை சந்திப்போம். எங்களுக்கு அவர்களை துஆ செய்ய சொல்வோம், அவர்களுக்கு நாங்களும் துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட நல்லவர்களாக உலகத்தில் வாழுகிற பாக்கியத்தை அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரப்பி ரஹ்மானே, இன்றைய நாளில் யாரெல்லாம் நோன்பு நோற்றிருக்கிறோமோ அந்த நோன்பிற்காக எந்த கூலியை ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் எதிர்பார்த்தார்களோ அந்த நன்மைகளை பெற்ற நல்லவர்களாக இன்றைய நாளில் நோன்பு நோற்றவர்களை கபூல் செய்து கொள் ரஹ்மானே. இந்த நாளில் நோன்பு நோக்க சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களுக்கு இனி வரும் காலங்களில் அந்த பாக்கியத்தை அடைகிற பாக்கியத்தை அந்த நசீபை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல சுவர்க்கத்தை அடைகிற பாக்கியம் உள்ளவர்களாக நம் அனைவரையும் கபூல் செய்து கொள் ரஹ்மானே. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.